Acer கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து OS போட போறோம். அண்ட் இதில ஆல்ரெடி நமக்கு வந்து Windows 11 வந்திருக்கு. வித் வந்து நமக்கு லினக்ஸும் சேர்ந்து வரும். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, Windows 11 அந்த லினக்ஸ் இல்லாம Windows 11 மாத்த போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அஃபிஷியல் OS. ஜஸ்ட் பூட்டபிள் பென் டிரைவ வந்து இன்சர்ட் பண்ணிட்டு, பவர் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, F12 வந்து பிரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து பூட் ஸ்க்ரீன் வரும். ஸோ இதுதான் நம்ம பூட் ஸ்க்ரீன். இப்போ இந்த பூட் ஸ்க்ரீன்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய பென் டிரைவ வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் பென் டிரைவ செலக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து என்டர் குடுங்க. லாங்குவேஜ் செட்டிங்க குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்குங்க. அண்ட் கீபோர்டு வந்து இங்கிலீஷ் இந்தியா குடுத்துடலாம். நெக்ஸ்ட் குடுத்துக்குங்க. லைசென்ஸ் டெர்ம் வந்து அக்ரி பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் அக்செப்ட் குடுத்துட்டு ஸோ இப்போ இந்த பார்ட்டிஷனில் இருக்கிற வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெலீட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டேட்டா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேக்கப் எடுத்துக்கங்க. ஏன்னா இதில் டெலிட் பண்ணால் நம்ம மறுபடியும் ரிட்ரை பண்ண முடியாது. நமக்கு ஓவராலாக வந்து ஒரு 238 ஜிபிஸ் வந்து வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பார்ட்டிஷனாக போட்டுக்கலாம். ஒன்று வந்து ஓஎஸ்க்காகவும் இன்னொன்று வந்து பர்சனல் ஃபைல்ஸ்க்காகவும். ஒரு 150 ஜிபி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓஎஸ்க்காகவும் அண்ட் ரிமைனிங் இருக்கிற பார்ட்டிஷனை வந்து நான் பர்சனல் ஃபைல்ஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது 100% ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்தியா செட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் எஸ் நோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸ்கிப் கொடுத்துக்குங்க. தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.